டாக்ஸி போலாமா? போலாம் சார். வா. இன்னைக்கு டாக்ஸி வராது சார். ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்ததுதான். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. 2009 3 மணி நேரம் ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அதை தொடர்ந்து நடைபெற்ற பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. 1/2 மணி நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள 1/2 மணி நேரம் என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. என்ன பொழப்பு மனுஷன், இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் போதுமானதாக இல்லை. எனவே கூடுதலாக கட்ட வேண்டும் என்று வைகை இல்லம் என்று அந்த வைகை என்ற பெயர் வைத்தவரை இருக்கிற இடம் போதுமானதாக இல்லை. எனவே கூடுதலாக கட்ட வேண்டும் என்று வைகை இல்லம் என்று சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா காத்தோட்டம் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? உறுப்பினர், நீங்கள் அமைச்சராக இருந்தபோது மானிய கோரிக்கைகளுக்கு என்ன பதில் சொல்லணும், அப்படி அதே நினைவோடு வந்து நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் அரசனுடைய அமைச்சரை போல விளக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். வாயை மூடும் மண்டூகமே. பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் எண்ணம் கொண்ட தலைவர் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற மனித மேம்பாட்டு தத்துவத்தை நாட்டுக்கு தந்த போட பேசும்போது அதெல்லாம் தமிழ் நாயகர் எங்கள் தலைவர் அருமையண்ணன் மு.க. ஸ்டாலினுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 4 பேர் இல்லைங்க, 4 பேர் கேட்கறதுக்கு 4 காதா எனக்கு. உட்காருங்க, தயவு செய்து. அவர் கேட்கறாரு, உட்காருங்க நீங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. யாரோ முதலமைச்சருக்கு அவர் யாரோ தவறாக வழிநடத்தி விட்டார்களோ அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் இருப்ப. எது எனக்கு தெரியும், எதை பேசணும் தெரியும். உட்காரு. மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா. அவருக்கு அதிகாரிகள் ஏதாவது தவறாக எழுதி கொடுத்து விட்டார்களோ, அது தவறாக நடத்தி விட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் மாண்பு முதலமைச்சர் வந்து யாரும் வழிநடத்த தேவையில்லை. எல்லாம் தெரிந்தவர், விரல் நுழையில் விவரங்கள்லாம் வைத்துக் கொண்டுதான் பேசுகிறார். சரி, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி பெரிய டேபிள் போட்டிருக்கும். 5 அடி பெரிய டேபிள். அதுக்கு என்னப்பா? 2 பக்கம் நம்ம உட்காந்துக்குவோம், 2 பக்கம் உட்காந்துக்குவோம். பிரச்சனை பெருசாகும் போது ஒருத்தர் கையை பிடிச்சி எடுத்துக்கிற அளவுக்கு அந்த சட்டமன்றத்துல ஒரு காலத்துல நடைபெற்ற வரலாறுலாம் உண்டு. புரிஞ்சதா? ஆனால் இன்றைக்கு இப்படி கலநயத்தோடு இந்த டேபிள், இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்கார்ந்து கலநயத்தோடு டேபிள், கேட்டுக்க, முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிற கலநய டேபிள், எங்க எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்கிற கலநயத்தோடு டேபிள். தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த எதிர்கட்சியில் இருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலநயத்தோடு இருக்கிற டேபிள். இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலி வாங்கி பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்து இருக்கிறது, இது அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில. வாயை மூடும் மண்டூகமே. தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் இப்படி நாம் செய்ய வேண்டும். அதை கூட மன்னா, என்னடா இது? எங்க அந்த கொல்லன் அழைத்தீர்களா மன்னா? அதனால இவையெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னா அரசு அதிகாரிகள் ஒத்துழைக்கணும். ஆபத்தின் விளிம்பில் ஒரு மன்னன் தத்தளிக்கும் போது அனைத்து கத்திகளும் உடைகிறது. என்னடா அர்த்தம் இது என்றும் இதுல விவரம் இல்லை. மாண்பு உறுப்பினர், குறுக்கீடு எல்லாம் 31 நிமிஷம் அனுமதி அளித்து முடிச்சிருங்க. போதும். மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். அண்ணன் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஒன்றே ஒன்று நான் கேட்க விரும்புவது இல்லை, வேண்டாம்டா. நான் ஒன்னே ஒன்று தான் கேட்கிறேன். இது ஒன்னே ஒன்று. பில்டிங் ஸ்ட்ராங், ஆனா பேஸ்மெண்ட் வீக் அப்படின்றது. இந்த
கட்சியை பத்தியுமே அவர் சொல்லல. நீங்க இல்ல நீங்க ஊழல்னு நீங்க ஏன் ஏஞ்சிருக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆமா, அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே. இந்த கட்சியை பத்தியுமே அவர் சொல்லல. நீங்க இல்ல நீங்க ஊழல்னு நீங்க ஏன் ஏஞ்சிருக்கிறீங்க? புரியல? பயம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில் தமிழ் அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்க. அப்படி சொல்றா சிங்கா குட்டிக்கு வா வா வா. என்ன அங்க பாரு பொட்டா பத்தி சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். எங்க முறையிடலாம். அதான் 2 கிளவி பேசிட்டு போகுது. மாசமான 1000 ரூபாய் கொடுப்பாங்களாமேன்னு. இனிமே நாங்க எங்க நம்ம எங்க மாசமாகிறது அப்படின்னு சொல்லிக்கிற வேண்டியது ஏதோ சொல்லிக்கிற வேண்டியதான். இந்த வயசான கிளவி நிலம் நிலம் பேசிட்டு போகுது. ஒரு மீன்ஸ் போட்டிருக்கான் ஒரு தம்பி. ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். வெக்கமா இல்ல? போங்கடா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? தம்பி 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 அமைதியா இருப்பா. ஏண்டா தப்பு பொறுப்பீங்க? இப்பதான் சொல்லிட்டு போனேன். தம்பி 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 அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம். இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில் தமிழ் அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். அந்த வீட்டுக்கே சென்று பல நாட்கள் ஆகிட்டு மூணு அழுதாருனாக்கா அப்ப தொண்டர்கள் ஆர்ப்பரிப்பாங்க. நாங்க அந்த வீட்டுக்கு கூட்டு போறோம். இன்பநிதியை நான் எம்எல்ஏவை பார்த்துட்டு தான், அது இன்பநிதியை முதலமைச்சரா பார்த்துட்டு தான் எம்எல்ஏ சாரி நட்டுக்காதீங்க, அந்த குடும்பத்துக்கு இழுக்குது. முதலமைச்சரா பார்த்துட்டு தான் நான் சாவேன் அப்படின்னு சொன்னா ஓன்னு கத்துவான். அதுவும் ஒரு ஆர்ப்பரிப்பு தான்.